ஹாய் ஆல், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெட்டிங் தீம் மெஹந்தி. பேசிக்காக நம்ம வந்து ப்ளஸ் மார்க் போட்டு ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் அது சர்க்கிளில் ஆரம்பித்தோம். இது ஓவல் ஷேப் அந்த மாதிரி ஆரம்பிப்போம். சர்க்கிள்லேயே கொஞ்சம் ஷேப் ஓவல் ஷேப், அதுக்கப்புறம் கீழே ஒரு யூ ஷேப். ஓகேங்களா? வெர்டிக்கலாக போடுற லைன் கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு ஹரிசாண்டலாக போடுறது கொஞ்சம் லென்த் கம்மியாக போட்டு அதில் யூ ஷேப்பும் கொண்டு வந்துடலாம், மேலே ஓவல் ஷேப்பும் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ரெண்டோட ஜாயினும் வச்சு யூ ஷேப் கொண்டு வந்து சென்டர் பாயிண்டில் இது பண்ணிக்கலாம். மேலே போடுறதும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? நான் டைரெக்டாக போட்டு நீங்கள் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் வச்சு ஷேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் அதுக்கு நியர்பைலேயே செகண்ட் இது 2 வர மாதிரி போடுறோம். ஓகேங்களா? இதில் ஃபில்லிங் டிசைன்ஸ் நீங்களாக போட்டுக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு இது ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செகண்டும் ஒரே மாதிரி ஒரு ஓவல் ஷேப் கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு கர்வியாக மேலே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 இதுவும் ஜாயின் ஆகிற மாதிரி அது சிங்கிள் இதாக ஒன்று போட்டுருங்க. இப்படி போடுற மாதிரி டபுள் லேயர் போடுங்க. இப்போ நான் செகண்ட் ஒன் போட்டது அதில் அட்டாச் ஆகாமல் போட்டிருக்கேன். அதே மாதிரி அட்டாச் ஆகாமல் போட்டிங்கன்னா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி 2 ஓவல் ஷேப்பில் 2 கர்வ். ஓகேங்களா? அடுத்தது லைட்டாக ஒரு கேப் விட்டு மேலே கர்வும் கீழே கர்வும் ஜாயின் ஆகிற மாதிரி. இப்போ மேலே போடும் போது 2 லைனுக்கும் ஒரு மார்க்கிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? மேலே போட்ட கர்வுக்கும் ஒரு மார்க்கிங் லைன், கீழே போடுற கர்வுக்கும் ஒரு லைட் மார்க்கிங் லைன் அதில் போட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்படின்னா தான் ஒரே ஷேப் வந்துடும்.
இது மாறாது, சைஸ் டிஃப்ரெண்ட் வராது. ஓகேங்களா? மேலே ஒரு ஓவல் ஷேப், செகண்ட் ரெண்டு சைடும் ஒரு கர்வி, அதிலிருந்து ஒரு வளைவு கொண்டு வந்து அதிலோட ஜாயின் ஆகி வர மாதிரி ஒரு பாட்டு. ஓகேங்களா? மேலே வந்து லோட்டஸ் டிசைன்ஸ் போடலாம், எந்த மாதிரி லீஃபு இந்த மாதிரி வச்சு போடலாம். நீங்கள் பாட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் வரும். ஓகேங்களா?
இப்போ அக்னி டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க்கும் போடலாம் அல்லது டி மார்க்கும் போடலாம். உங்களுக்கு எத்தனை டிவிஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவிஷன் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ 3 4 அந்த மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட் அந்த எட்ஜிலிருந்து சென்டர் பாயிண்ட், அதே மாதிரி அந்த எட்ஜஸ்லேருந்து எட்ஜு சென்டர் பாயிண்ட். இப்போ வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரணும். நான் வந்து இதாக போடுறதுனால உங்களுக்கு அப்படி வரும். நீங்கள் போடும் போது கேப் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி போடணும். ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு ரொம்ப எட்ஜும் இல்லாமல் ரொம்ப மிட்டும் இல்லாமல் மீடியம் கேப்ஸில் சென்டர் லைன் அதாவது பாதியிலிருந்து ஆரம்பித்து அந்த இது கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து வி ஷேப் மாதிரி போட்டு போடலாம். இந்த மாதிரி வி ஷேப்பும் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் லென்த்தாக, அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அடுத்தது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி போடணும். வெட்டிங் தீம் மெஹந்தி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.